அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 14:31-32-33. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன் மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனைத்தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதா என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளையெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். ஒரு சீசனை எப்படி பண்ணா? யுத்தம் பண்ண போகிற ஒரு ராஜாவை போல் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற உத்தமமான கிறிஸ்தவன் யாருன்னு கேட்டா, யுத்தத்துக்கு புறப்பட்ட ஒரு மனுஷனை போல், ஒரு ராஜாவை போல். யுத்தத்துக்கு புறப்பட்டு போனவன் என்ன செய்கிறான்? எதிராளி 20,000 பேரோடு வருகிறான் என்றால், இவன் 10,000 பேரோடு இருக்கிறான் என்றால் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுவான். பண்ணி எதிர்க்க அவனுக்கு திராணி இல்லை என்று சொன்னால் முன்பு சேவகனை அனுப்பி அவனோடு சமாதானம் பண்ணிக்கொள்வான் அல்லவா என்று. ஒரு உண்மையான சீசன், உண்மையான கிறிஸ்தவன், யுத்தத்துக்கு போகிற ஒரு ராஜா உட்கார்ந்து ஆலோசனை பண்றது போல ஆலோசனை பண்ணாமல் இருப்பானா? ஆலோசனை பண்ணாதான் வெற்றி கிடைக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக இந்த 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நிற்பேன், பிரயாசப்படுவேன் என்று தீவிரப்படுகிற ஒரு கிறிஸ்தவன், அல்லது சரணாகதி அடைந்து பின்வாங்கி போகிற கிறிஸ்தவன். உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட கர்த்தரி பிள்ளைகளுக்கு பின்வாங்குவதற்கே இடமில்லை. இயேசு கிறிஸ்துவின் சேனையிலே பின்வாங்கி போகிற சீசன், போர் வீரன் இருக்க முடியாது. கர்த்தர் சொல்றார், யுத்த களத்திலே இருக்கிற நீங்களும் நானும் பின்வாங்கி போக கர்த்தர் விடமாட்டா. முன்னேறி செல்லத்தான் உனக்கு உதவி செய்வார். உன் காரியங்கள் ஜெயமா இருக்கும். உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உனக்கு யுத்தத்தில் வெற்றி தருவார். முன்னேறி செல்லலாம். கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், எல்லா கோணலானது செவையாய் மாற்றுவேன். இத்தனை வருஷம் உனக்கு நடத்தலையா, இனிமேலும் நடத்துவேன். நம்ம காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.